ஹலோ வணக்கம். இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு ஃபாரின்ல வேலை கிடைக்கிது போயிடுறாங்க, ரைட்டா? இப்போல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை தான் இருக்காங்க. அவங்க நல்லா படித்த உடனே ஃபாரின்ல போகிறாங்க. ஓகே, லெட் தம் செட்டில். அவங்க குழந்தை எல்லாம் பிறந்து ஆஃபீஸ் உத்தியோகமாக அங்கே இருக்குது, செட்டில் ஆகிறாங்க. நோ ஹார்ம் இன் தட். ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸை அவங்க கன்சிடர் பண்ணணும், ரைட்டா? ஒன்று உங்களோட கொண்டு போய் வச்சுக்க முடியும்னாக்கா வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, உங்கள்கிட்ட அடிக்வேட் பணம் இருக்கு, அதனால அந்த பேரண்ட்ஸுக்கு இங்கே அவங்கள இண்டிபெண்ட்டாக இது பண்ண முடியும்னா ஓரளவுக்கு ஒரு குக்கு ஒரு சர்வெண்ட் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து வீடியோ காலில் பார்க்குறதோ ஒரு சிசிடிவி கேமரா அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிறதோ இவங்க ஹெல்த்தையும் இவங்களுடைய ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது, ரொம்ப ஓல்டேஜ் ஆச்சுனாக்கா இப்போ நிறைய நல்ல ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது, எல்லா வசதியோடு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரிப்பு அதுக்காக மெனக்கெட்டு எந்த இதில் ஹோமில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, நல்ல ஃபுட்டு ஃபெசிலிட்டி இருக்கா, ஸ்டேயிங்க்கு நல்ல அகாமடேஷன் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கள ஒரு நல்ல இடத்துல சேர்த்து நீங்கள் பணம் அங்கேருந்து கட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பத்தாது, அவங்கள அப்பப்போ நீங்கள் வீடியோ காலில் பேசுங்க. ஏன்னா அந்த பாசத்துக்காக அவங்க ஏங்குறாங்க, ரைட்டா? ஸோ இன்னும் அவங்க எவ்வளோ காலம் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் வீடியோ காலில் பேசுங்க. அவங்கள ரொம்ப ஓல்டேஜ் ஆகி அவங்களால முடியாத இருக்கும்போது தனியாக விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா அவங்கள யாரானு ஒருத்தர் சில இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இன்னொருத்தர் மென்டலி அப்செட் ஆகிடுவாங்க. அது இறந்துட்டாங்கன்னு வெளியில் கன்வே பண்ண கூட தெரியாமல் அதே வீட்லேயே இருக்கிறவங்கலாம் எத்தனையோ இருக்காங்க. மதர் மட்டும் இருக்கிறவங்க நார்த்தில் ஒரு இடத்துல பிள்ளை ஃபாரின்ல இருக்கான், மதர் அப்பப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னை ஏதான ஓல்டேஜில் சேர்க்க சொன்னாங்க, அவன் சேர்க்க வரல, அவன் ரொம்ப பிஸின்னு இருந்துட்டான். கடைசியில் அந்த அம்மா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 days ஆனதுக்கு அப்புறம் தான் வெளி உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு, அவங்க வெறும் எலும்பு கூட இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கொடுமை, ரைட்டா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் பண்ணாதீங்க. ரொம்ப ஓல்டேஜ் ஆச்சு, அவங்களால முடியலன்னா நல்ல ஹோமில் சேர்த்துட்டு அதுக்குரிய பணம் எல்லாம் கட்டி எல்லா வசதியும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்பப்போ வீடியோ காலில் பேசிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? அண்ட் அவங்க இறந்தாங்கன்னா நீங்கள் ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க சொல்லி நேரில் அவங்களுடைய இறுதி சடங்கை நீங்கள் செய்யணும். இதெல்லாம் உங்களுடைய கடமை, ஓகேங்களா?